ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மோஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 200 கிராம் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் மிதமான சூட்டில் கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டே வாங்க. இது போல் நல்லா உளுந்து செவந்து வந்ததுக்கப்புறமா வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக 100 கிராம் வடை கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள், அப்படி இல்லைன்னா கருப்பு எள் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 20 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணுன்றவங்க 10லேருந்து 15 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது வரமிளகாவை கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதையும் அந்த வரமிளகா வறுத்த அதே எண்ணெயிலேயே லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இட்லி பொடி இட்லிக்கு மட்டும் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம், பொடி தோசைக்கும் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஃபன் நம்ம பண்ணும்போது இட்லி தோசைக்கு சட்னி அரைக்க டைம் இல்லாதப்ப இது போல் இட்லி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இட்லி பொடியில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.